வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு வினோத் பி செல்வம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்குது, இல்லை தேர்தல் வரப்போகுதுனாலே பாஜகவுக்கு முருகன் மேலே பக்தி அதிகமாயிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த முருக பக்தர்கள் மாநாட்டம் முன்வைச்சு தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பது எங்கள் நிலைப்பாடு. ஆனால் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை கட்டமைச்சு அதை உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலையை திமுக செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, திமுக கூட சேர்ந்து நல்லக்கைங்கன்னு சொல்லக்கூடிய அலையன்ஸ் பார்ட்டிஸுமே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்து மத நம்பிக்கையை அட்டாக் பண்ணுறதை பழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் ராமரை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க, இப்போ முருகனை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேடுகெட்ட கும்பல் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பாடினதுக்கு பின்னணியாக இது அரசியலெல்லாம் தாண்டி, அதாவது முருகன்கிற அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். முருகனில் நீங்கள் அரசியலுக்குள்ளெல்லாம் 4 கட்டத்துக்குள்ளே முருகன் அடைக்க முடியாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கே சொந்தம்னு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய முருகபெருமானை இழிவுபடுத்த நினச்ச கருப்பர் கூட்டம் யோசித்த பொழுது அதை முறியடித்தது பாஜக. இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் முதுகெலும் இல்லாமல் சிறுபான்மை நோட்டை டார்கெட் பண்ணி இந்துக்களுக்காக குரல் கொடுக்காத ஒரு காலகட்டத்தில் இந்துக்களோட குரலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையவே முழுங்கிறதுக்கு அடிப்படைவாத அமைப்புகள் முயற்சி செய்யும் பொழுதும் கூட இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு வாயை திறக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நவாஸ்கனி அவர்கள் அந்த மலை மீது ஏறி இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்ல முயற்சி செய்த போது கூட திமுக வாயை திறக்கலை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கொண்டாடும் முருகனை தமிழர்களாக இந்துக்களாக கொண்டாடுவது எங்களின் உரிமை, எங்களின் கடமை. அதை தான் பாஜக செய்கிறது தவிர இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இல்லை, இப்போது இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையின் மாற்ற முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் பாஜக தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே இந்த விஷயத்தை பேசுகிறார். ஆனால் இது ஒரு நூற்றாண்டு கால பிரச்சனை. சுதந்திரத்திற்கு முன்னாடி பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போய் தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்போவே யார் யாருக்கு என்னென்ன இடம் அப்படிங்கிறது அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ வரைக்கும் திருப்பரங்குன்றம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விவகாரம் தொடங்கப்பட்டப்போ எல்லா மீடியாவும் பண்ண விஷயம், அவங்க திருப்பரங்குன்றத்தில் போய் மக்கள் கிட்ட கேட்டப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே மலை மேலே இருக்கிற தர்காவுக்கு இங்கேருந்து ஆடு நாங்கள் தான் தூக்கிட்டே போவோம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இருக்கிற இந்து மக்கள் தான் பதிவு செய்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த வெளியூர்லேருந்து பிரச்சனை பண்ணுறது பாஜகவினரா? வெளியூர்லேருந்து பிரச்சனை பண்ணுறது இந்துக்கள், பாஜகவினர் கிடையாது. இல்லை, அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க இல்லை, திருப்பரங்குன்றத்தில் சார் ஒரு நிமிஷம், திருப்பரங்குன்றத்திலேயே காலம் காலமாக இருக்கிற இந்துக்களுக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, இந்துக்கள் என்கின்ற பெரும்பான்மையான மக்களுக்கு முருகப்பெருமானோட எந்த கோயிலுமே நீங்கள் வரலாற்று சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எந்த ஊர்லையுமே கறி வெட்டி சமைச்சு படைச்சதாக சரித்திரம் கிடையாது. திருப்பரங்குன்றம் மலையில் திருப்பரங்குன்றத்தில் எப்படி அங்கே முதல்ல அவங்களுக்கு இந்த இஸ்லாமியருக்கான கோயில் எப்படி வந்துச்சாங்க? அங்கே கோயில் இருந்துச்சா முன்னாடி? இந்துபுரம் தோன்றியது எப்போ? இஸ்லாமியம் தோன்றது எப்போ? நீங்கள் ஒரு காலத்தில் படையெடுத்து வரீங்க, படையெடுத்து வரும்போது இடத்த பிடிக்க முயற்சி பண்ணுறீங்க, அங்கே ஒரு மசூதியை கட்டுறீங்க. ஆனால் இந்துக்களோட அந்த மனசு இருக்கக்கூடிய அந்த அவங்களோட ஒரு பெரிய மனதை பண்ணி சரி பரவாயில்ல வழிபாடு தலம் தானே அப்படின்னு விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அங்கே நான் ஆடம் வெட்டுவேன், மாடம் வெட்டுவேன், இந்த கோயிலோட புனிதத்தை கெடுக்க போகிறேன் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக அந்த சூழலை தடுப்பது எங்களின் கடமை. அதை தான் இன்னைக்கு இந்துக்களாக செய்கிறார்கள். அதை செய்யக்கூடிய இந்துக்களில் பாஜகவினரும் இருக்கிறார்கள். ஸோ இதை பாஜக என்று சொல்லி கட்டமைத்து அரசு செய்ய முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் இதை பெருமையாக எடுத்துக்கிறோம். இல்லை எங்களுக்கு எந்த விதமான இல்லை சார். இப்போது அங்கே இருக்கிற மக்கள் இப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல திருப்பரங்குன்றம் மக்கள் தானே கொதிச்சு எழுந்திருப்பாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோன்றாங்களே. நீங்கள் அன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே நீங்கள் உடனடியாக திமுக அரசாங்கம் தடை விதித்து போராட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்களும் சேர்ந்து தான், அதாவது நம்ம இன்டர்வியூ எடுக்கிறது எல்லா மக்களையும் போய் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம சில செக்ஷன் ஆஃப் த பீப்புளில் மட்டும்தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யார் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், நமக்கு யார் சாதகமாக பேசியிருக்காங்களோ அதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இது சர்வே பண்ணுற மாதிரி தான். எனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு சர்வே பண்ணி இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இன்டர்வியூ எடுத்தோமா? எடுத்துருக்க மாட்டோம். என்ன சாம்பிள் சைஸ் பண்ணியிருப்போம்? ஒரு 10
பேரை பேட்டி எடுத்துட்டு அதில் 5 பேர் சொல்லிட்டாங்க அப்போ இதான் இந்த மக்களோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குவதுதான் வந்து நிறைய மீடியாக்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மீடியாக்கள் திமுகவோட பேரோல் இருக்காங்க. ஸோ அப்படி பேரோல் இருக்கும் பொழுது அவங்க மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் என்ன வந்து மக்களிடம் தெரிவிக்க நினைக்கிறாங்களோ அதை தான் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வந்தே தவிர திருப்பரங்குன்றத்தில் உள்ள எந்த ஒரு உண்மையான முருக பக்தனும் எங்க கரியை வெட்டி முருகனுக்கு படைப்பாங்களான்னு கேட்டு பாருங்க, அந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு பாருங்க. திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு மாத்துவதற்கு திருப்பரங்குன்ற மக்களுக்கு தயார் நீங்க சொல்றீங்களா? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அந்த மக்கள் ஓகே நீங்க சொல்றாங்க. ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புலையுமே வந்து இந்த வார்த்தைகள் இருக்கு. திருப்பரங்குன்ற மலை வெவ்வேறு காலகட்டத்தில் இல்ல ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு பெயர்கள்ல வந்து அழைக்கப்பட்டிருக்கு. ஆக்கிரமிப்பு நடந்த வெவ்வேறு காலகட்டம் கிடையாது. இவங்க வந்து இங்க இருந்த தமிழகத்துல மதுரையில வந்து படையெடுத்து இஸ்லாமியர் இருந்த அந்த சிறிய காலத்துக்கு மட்டும்தான் இந்த சிக்கந்தர்ங்கிற பேர் வந்திருக்குமே தவிர அதுக்கு முன்பும் சிக்கந்தர் கிடையாது, பின்பும் சிக்கந்தர் கிடையாது. 1933 அந்த பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புல இந்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமா தான் சொல்றேன் இல்லைங்க. அந்த இருந்த அந்த சிறிய காலகட்டம், நான் சொல்லக்கூடிய அந்த சிறிய காலகட்டத்துல மட்டும்தான் சிக்கந்தரே அங்க வந்திருக்காரு. அதுக்கு முன்பும் கிடையாது. சிக்கந்தரும் இப்ப இல்ல, முருகன் அவருக்கான ஒரு இடம் இருக்கு, கீழே முருகன் கோயில் இருக்கு. இங்க வந்து இந்த விவகாரம் பற்றி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னாங்க. கடவுள்கள்ட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது, வெளியில இருக்கிற சில பேர் பண்ற பிரச்சனை தான் இவ்வளவும் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக நான் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவனா, எனக்கு திருப்பரங்குன்றத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியும். இங்கே தர்காவில் வந்து ஆடு பலியிடுறதா இருக்கட்டும், இங்கே கீழே கோயிலில் வழிபடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பேரலாக நடந்துக்கிட்டு இருந்தது தான். இங்கே திடீர்னு பிரச்சனை வருது, அதுவும் வந்து தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி பிரச்சனை வருது. திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள அந்த விவகாரம் நடந்த அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் சுட்டி காட்டினாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள வந்து பாஜக கொடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள பாஜக கொடிக்கு என்ன வேலை? நான் சிம்பிளா ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னா காவல்துறையோட இன்வால்மெண்ட் எதுக்கு வந்திருக்கு? கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனையை கிளப்புனது யார்? இந்த பிரச்சனைக்கு பிள்ளையா சொல்லி போட்டது யார்? நீங்க வந்து சிக்கந்தர் மலை என்று கூற வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் ஒரு திமுககாரன் கூட முன்னுக்கு வந்து சொல்லலையே, இல்ல அது திருப்பரங்குன்றம் தான் சிக்கந்தர் மலைன்னு கிடையாதுங்கிற வார்த்தையாரும் முன்வைக்கலையே. அப்ப இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களுக்கு நீங்க தென் மாவட்டத்தில் எந்த திருக்கோயில் வரீங்களோ அதை விட இந்த திருக்கோயில் நான் வரேன். ஸோ எனக்கு வந்து இந்த முருகனோட பழக்க வழக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியும். எந்த இடத்துலையுமே எந்த விதத்திலுமே சிக்கந்தர் மலைக்கு மேல ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கு, அதுக்கு மேல சித்தர் கோயில் இருக்கு, அங்க போய் வழிபடுவது கூட இன்னைக்கு வந்து மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். மக்களோட குரலாக இன்னைக்கு பிஜேபி வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். அது போகும்பொழுது ஒருத்தங்க நான் வந்து முருகனுக்கு வந்து யாரும் சொந்தம் கொண்ட முடியாது, முருகன் வந்து அனைவருக்கும் சொந்தமான ஒரு காமனான கடவுள். நாங்கள் ISIS கொடி இவ்வளோ தூக்கிட்டு போகல, பிஜேபி கூட தான் தூக்கிட்டு போனோம். கொடியை தூக்கிட்டு போன அரசுக்காக கிடையாது, அந்த போராட்டத்தில் கையில் வச்சிருந்தாங்க, கொடி கீழே போட்டுருக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போயிருப்பாங்க. இது அவ்வளோ பெரிய இஷ்யூவே கிடையாது. இல்லை அங்கே உள்ள போயிட்டு பாஜக கூட்டங்கள் எழுப்பப்படுற கோஷங்கள் என்ன? பாஜக என்ன கோஷம் போட்டிருப்பாங்க? பாஜக கோஷம் என்ன? பாரத அன்னை வாழ்க தான் பிஜேபியோட கோஷம். பிஜேபியோட கோஷம் வந்து ஒரு குடும்பத்தை வந்து முன்னிறுத்துவதோ தனிநபரை முன்னிறுத்துவதோ கிடையாது. பாரத அன்னை வாழ்கன்னு கோஷம் போடுவது தவறே கிடையாது. இந்திய நாட்டில் எங்க வேணா கோஷம் போடலாம். முழக்கமாக மாற்றப்பட்டதை பாரத அன்னை வந்து பாரத அன்னை ஒரு கட்சிக்கு சொந்தமா? பாரத அன்னை ஒரு கட்சிக்கு சொந்தமா? நீங்க பதில் சொல்லுங்க. முருகன் கோயில் பாரத அன்னை என்பது இந்தியாவுக்கு கூடிய உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு பாரத அன்னை தான். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள பாஜகவினர் மட்டும்தான் போவாங்களா? எல்லாரும் போலாமே. யார் வேணாம்னு சொன்னா? பாஜக குடிக்காங்க என்ன? யார் வேணாம்னு சொல்லி இதே வந்து என்ன சொல்றேன்? யாரும் உங்களை போறேன்னு சொல்லி எல்லாரும் போங்க தான் சொல்றோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் அந்த கோயில்ல இந்துக்களோட குரலாக தான் நாங்க இருக்கிறோமே தவிர கோயிலை யாரும் சொந்த பண்ண முடியாது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள திமுகவினரோ அதிமுகவினரோ அந்த கட்சியினுடைய கொடி எடுத்துட்டு போயிருந்தா பாஜக என்ன சொல்லிருக்கும்? நாங்க வந்து கொடியை எடுத்துட்டு போறது அரசியலுக்காக கிடையாது. ஆனா இந்த இஷ்யூல திமுகவும் சரி எந்த கட்சியுமே சரி இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு தான் சொந்தம் யாரும் சொல்லல. திமுக சொன்னாங்களா? திமுக வாயை திறந்தாங்களா? பிஜேபி மட்டும் ரோட்ல இறங்கி போராடினாங்க. எதுக்கு திமுக அரசு தடை விதிச்சாங்க? எதுக்கு போராட்டத்துக்கு திமுக அரசாங்கம் தடை விதிச்சு நீங்க சொன்ன அதே மதுரை நீதிமன்றம் ஏன் தடை விதிச்சாங்க? ஏன் தடை விதிச்சாங்கன்னா இப்போ முருகன் மாநாடுக்கு வரதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போய் திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாத்துவோம் சொல்றாரு. இவங்க லாண்ட் ஆர்டருக்காக தடை விதிக்கிறாங்க. அயோத்தியா என்ன தப்பு நடந்துச்சு? அயோத்தியா என்ன தப்பு நடந்துச்சு சொல்லுங்க. அயோத்தியாவில் நடந்த தவறு என்ன? நீங்க சொன்னா இதே கோர்ட் மாதிரி அதுவும் கோர்ட் தானே, சுப்ரீம் கோர்ட் தானே, பெஞ்ச் தானே, இத்தனை ஆண்டுகளுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த கோயில் யாருக்கு சொந்தம் இருக்காங்க? அந்த கோயில் யாருக்கு சொந்தம் இருக்காங்க? கரெக்ட் தாங்க. அயோத்தியா யாருக்கு சொந்தம் இருக்காங்க? எப்படி வந்து சேர்ந்துச்சு? அயோத்தியால மக்கள் நல்லா தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்களா திருப்பரங்குன்றம் மக்கள்னு, அதே போல அயோத்தியால மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. அயோத்தியால உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை.
நீங்க இருக்கிற கிளப்புறீங்க. இப்போ அயோத்தியா மாதிரி என்பது முருகனோட மலை, முருகனுக்கு தான் என்று மீட்டெடுப்போம். எப்படி அயோத்தியா ராமருக்கு தான் சொந்தம் என்று மீட்டெடுத்தோமோ அதே போல திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு தான் சொந்தம் என்று நிச்சயமாக மீட்டெடுப்போம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை யார் தடுத்தாலும் இருக்கு இப்போ அவர்கிட்ட இருந்து பிடுங்க முயற்சி செய்த பொழுது அடிப்படை இஸ்லாமவாதிகள் திமுக துணையோடு சிக்கந்தர் மலை என்று கூறி வந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை என்பதை பேர் மாற்ற தர்கா இருக்கிற பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தம். கோயில் இருக்கிற 2 கோயில் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்ற முருகன் கோயிலும் இருக்கு. இது எல்லாம் வந்து கோயிலுக்கு சொந்தம் அப்படிங்கறதா வந்து பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு. இப்ப யார் இதை வந்து இதான் நாங்க இப்போ கோயில் இருக்கிற பகுதி இவங்களும் சொல்லலையே, யாரு வேணாம்னு சொல்லலையே. திருப்பரங்குன்ற மலைக்கு மேல போயிட்டு தீப ஜோதி ஏத்த முடியுமா? ஏத்த முடியுமா? ஏன் முடியாது? யார் தடுக்கிறா? இல்ல நீதிமன்ற தீர்ப்பு படி அங்க ஒரு இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. யார் எங்க ஏத்துறாங்க? எந்த இடத்துல ஏத்துறாங்க? எதனால மேல போயிட்டு யார்கிட்ட நாங்க அனுமதி வாங்கணும்? எங்க கோயில்களை கொண்டாடுவதற்கு, எங்கள் தெய்வங்களை கொண்டாடுவதற்கு எதுக்கு அனுமதி? தீபோஜோ எல்லாமே ஏத்துறாங்கல்ல. சோ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எதுக்கு இந்து பதனா மட்டும் இப்படி ஒரு வெறுப்பு? இந்த முருகன் மாநாடுக்கு தீபம் ஏத்துவதற்காக இடம் வந்து எந்த இடத்துல ஏத்துறாங்க உங்களுக்கு எனக்கு தெரியும். எங்க ஏத்துறமோ அங்க ஏத்துறது கிடையாது. எங்க முன்னாடி ஏத்திட்டாங்க ஏத்த விடுறது கிடையாது. இப்ப இந்த இடத்துல சும்மா வந்து ஒரு நாம் கேவாஸ் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த முருகன் மாநாடுக்கு எதுக்கு இத்தனை தடைகள்? எதுக்கு இத்தனை கேள்விகள்? நீங்க திருமாவளவன் அவர்கள் திருச்சியில் அவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடத்துறாரு, அதுக்கு வந்து எந்த தடையும் அனுமதி கிடையாது. எல்லாமே அனுமதி கொடுக்குறீங்க. நீங்க சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, அதுக்கு அனுமதி கொடுத்து போலீஸ் பாதுகாப்பு தரீங்க. ஆனா முருகன் மாநாடு நடத்துவதற்கு எந்த கட்சி நடத்தல, இது பிஜேபி நடத்தல. இல்ல உங்க கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனே சொல்றாரு இது அரசியல் மாநாடு தான, அரசியல் கட்சி தான் நடத்துது அப்படின்னு சொல்லி. எந்த கட்சி நடத்துது? டிடிவி தினகரன் தான் சொல்றாரு. உங்க கூட்டணியில தான இருக்கு. எந்த இருக்கட்டுங்க, அது அவரோட கருத்தா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் டிடிவியோட மவுத் பீஸ் நான் கிடையாது. இல்ல திமுகல உள்ளவங்க சொல்லல இது அரசியல் மாநாடு, அவங்க சொல்ற மாதிரி உங்க கூட்டணியில உள்ளவரும் சொல்றாரு. எங்க நான் டிடிவியோட மவுத் பீஸ் நான் கிடையாது. அதான் சொல்றேன்ல, ஒவ்வொருத்தவங்களோட பார்வை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கலாம். அப்படி பார்த்தா திமுக கூட்டணி கட்சிகள் எத்தனையோ திமுக கழிவுகளை ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க வந்து திமுக போய் நீங்க கேள்வி கேட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே கதை தான் இது. பிஜேபி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் திமுக எதிர்த்து பேசும்போது திமுக கூட்டணி பிரச்சனை நீங்க சொல்லதானே. எங்கேயுமே பிஜேபி வந்து இந்த மாநாடு நடத்துதுன்னு எங்கேயுமே நீங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல பிஜேபி நடத்தும் மாநாடுங்கிற ஒரு ஹோர்டிங் காமிச்சிருங்க, எங்கேயுமே கிடையாது. இது இந்துக்களாக ஒன்றிணைந்து மக்களுக்காக நடத்தக்கூடிய மாநாடு. அதில் வந்து முருக பக்தர்கள் உலக விளையாட எல்லா இடத்தும் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் அதில் மக்கள் கலந்து கொள்வதில் கூட இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை பிஜேபியினுடைய மாநாடு இல்லாமல் தான் இந்த மாநாட்டினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாஜக தலைவர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்களா? பிஜேபி தலைவர் கேட்குறீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க? இல்லை நான் பதில் சொல்ல ஓட முடியாது, இல்லை பதில் சொல்லி தான் ஆகணும். கேள்வி எழுப்புறீங்க, பதில் சொல்றோம். பிஜேபி காரணங்களாக நாங்கள் பாஜக நடத்தல் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாஜக நடத்தல் நீங்க சொல்றீங்க. உங்களை மாதிரியே பாஜக மாநில பொறுப்புல இருக்கிற இன்னொருத்தர் நேற்று ஒரு டிவி விவாதத்தில் வந்து பாஜகவினுடைய சங் பரிவார் அமைப்பு தான் நடத்துதுன்றார். இதுல வந்து பிஜேபி இல்லைன்னா கிடையாது. நாளைக்கு இப்போ நான் கலந்துக்க போறேன், பிஜேபி காரனா கலந்துக்கல, இந்துவா கலந்துக்க போகிறேன். இல்ல சார், முருக பக்தராக பாஜக நடத்தலன்னு சொல்றீங்க. இன்னொரு பாஜக நிர்வாகி பாஜக சங் பரிவார் நடத்துது. இயக்கங்கள் அனைத்தும் சேர்ந்து நடத்துறாங்க. பிஜேபியே சங்க பரிவார் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அந்த சங்க பரிவாரங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் தான் பிஜேபி. இப்ப யார் நடத்துறா? இந்து இயக்கங்கள். கோர் क्वेश्चन இந்து இயக்கங்கள். பாஜக இந்து இயக்கங்கள். பாஜக இந்து இயக்கங்கள். பாஜகவும் நடத்துது. பிஜேபி வந்து இந்து இயக்கம் கிடையாது. பிஜேபி வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதாவது நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்காக குரல் கொடுக்க இயக்கமே இல்லாத இடத்துல பிஜேபி ஒரு இயக்கம் இருக்கிறது. இயக்கம் கொடுக்கறதுனால உங்களுக்குலாம் பிஜேபி வந்து இந்து கட்சியாக தெரிகிறது. அதுல எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. அதை பெருமையாக எடுத்துக்கிறோம். தலையை சுத்தி மூக்க தொடுறீங்க. பாஜக நடத்துதுன்னு சொன்னா நீங்க இல்ல பெருமையா நீங்க ஆரம்பிச்சு கடைசியில வந்து பாஜக அது உங்க விருப்பம். நீங்க அப்படி சொல்றதுனால எங்களுக்கு வந்து தவறு, நாங்க தவறாதாங்க அதை எடுத்துக்கல. ஆனா நடத்துவது இந்து இயக்கங்கள், இந்து மக்கள் வந்து ஒருங்கிணைந்து முருக பக்தர்களுக்காக நடத்தக்கூடிய மிக பெரும் விழா. இதை தவிர வந்து நிச்சயமா பேச மாட்டாங்க. அரசியல் பேச போறாங்க. இது அரசியல் கிடையாது. ஆனா முருகபெருமான வந்து இழிவுபடுத்தக்கூடிய நபர்கள் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இழிவுபடுத்தக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஆமா, அப்ப ஏன் நீங்க சேகர்பாபு கேட்கணும் தானே, அவரு இதுக்கு பேசுறாரு. நீங்க சேகர்பாபு கேட்க முடியாது அந்த கேள்வி. சேகர்பாபு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில் சொன்னாரு? இந்த முருகர் மாநாட்டுல வந்து பவன் கல்யாணுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் என்ன ஏன் வரக்கூடாது பக்தர்களா? ஓகே, வெரி குட். ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் நீங்க நடத்துனீங்க பழனி மாநாட்டில் ஜப்பான்ல நாளை கூட்டு வந்தீங்க, அவங்களாம் முருக பக்தர் அவங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அவர் போய் கேள்வி கேட்க முடியாதுல்ல. கேள்வி கேட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். அதான் எங்களுக்கு கேட்குறீங்க.
திமுக கேள்விகள் என்ன உங்களுக்கு தெரியும்? இல்ல அதெல்லாம் கேள்விலாம் கேட்டிருக்கோம். இதே மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தினகரன் நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும் தெரியும். கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா என்ன நடக்கும்னு எங்களுக்கு மிரட்டினது யாருன்னு எனக்கும் தெரியும். யோகி ஆதித்யநாத்தோ பவன் கல்யாணோ வரல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க இந்தியர்கள் இல்லையா? இந்துக்கள் இல்லையா? இல்ல சாமி கும்பிடக்கூடாதா? உத்தரகாண்ட்ல முருகன் கோயில் இருக்கு, வட இந்தியால கார்த்திகேயன் எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க. ஏன் வட இந்தியால முருகனை கும்பிடக்கூடாதா? அதுலயும் உங்களுக்கு பிரிவினைவாதம் இருக்கா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சென்னையிலேருந்து இப்போ திருப்பதியில் சாமி கும்பிட்றீங்கல்ல, நீங்கள் மாதம் திருப்பதிக்கும் கேரளாக்கும் போய் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்கல்ல, எல்லா தெய்வமும் ஒன்று தானே. அப்போ எதுக்கு பிரிக்கிறீங்க? அப்போ பவன் கல்யாணம் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது ஒரு அரசியல் மாநாடாக நடத்துறதுக்கு தானே இங்கே இவ்வளவு தூரம் வர்றாங்க அவங்க. நயினார் நாகேந்திரன் நாங்கள் வந்து அரசியல் பேச மாட்டோம் டேரக்டாக சொல்லி, நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் பேச மாட்டோம். நயினார் நாகேந்திரன் இது அரசியல் மாநாடு இல்லை அப்படின்னு சுற்றி அரசியல் பேசுவோன்ற இடத்துக்கு தான் வர்றாரு. அரசியல் மாநாடு இல்லை, ஆனால் அரசியல் பேசுவீங்க. ஆனால் அரசியல் பேசுவீங்க. ஒரு நிமிஷம், எந்த அரசியல் கட்சி வந்து இந்த முருகனை இழிவுபடுத்த நினைத்தார்களோ அந்த கட்சிகளுக்கு வந்து பாடம் புகுட்டுவோம் என்று கூறுவோமே தவிர இது அரசியல் பேசி இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கான அரசியல் மேடை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி அங்கே கூடுறாங்க, இந்த மாநாடு நடக்கல, டெய்லி நடத்துறாங்க. பாஜக கொடி நாளைக்கு பயன்படுத்திங்களா? பாஜக கொடி கிடையாது. நாளைக்கு எந்த கட்சி கொடி இருக்காது. உங்க கேமரா எடுத்துட்டு வந்து பாருங்க நாளைக்கு. இது வந்து மறுபடியும் சொல்றேன், இது பக்தர் மாநாடு, இந்துக்கள் முருகனை கும்பிடக்கூடிய அனைவரும் வரக்கூடிய மாநாடு. டெய்லி வந்து சாராசாரியா மக்கள் ஆயிரக்கணக்கு வராங்க. அவங்களாம் பிஜேபி காரனா? அப்போ சந்தோஷம் தான் பிஜேபி காரனா இருந்தா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பிஜேபி காரங்க இல்லை. வெரி குட். வந்து இங்க கோயிலுக்கு வர்ற கூட்டத்துக்கும் பாஜக கொடுக்குற வாக்குக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இங்க இருக்குதானே செய்யும். புரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே. ஸோ அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த முருகர் மாநாடு அதே மாதிரி கல்வி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய இணைவும் கருத்து பிறகு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika.